இல்லை, இது ஏபிசின்னு சொல்லி அத்தியாவசிய சேவைகளுக்கும் இதை பயன்படுத்தக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய தொழில். சென்னையில் ஆட்டோ இருக்காதுன்றது, தெரு வீதி அமைப்புலாம் ஆட்டோ வந்து அவசியம். இது ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி. அந்த மக்களினுடைய வசதியை தான் இப்போ ஓலாவை பேரில் 1.5 இங்கே உட்காந்து ஊடகவியலாளர்கள் மினிமம் போட்டிங்கன்னா ரூ. 70 வருது. இதை கொடுத்து ஓலாவை பேரில் பயணிக்கக்கூடிய மக்கள் நேரில் போய் ஸ்டாண்டில் போய் கூடும்போது அது கூடுதலாகவும் மாற்று கட்டணமாகவும் இருக்குதுன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்களே தவிர இந்த ரூ. 70 கொடுக்க தயாராகிறாங்க. ஆனால் நாங்கள் கேட்குறது அதை குறைத்து மக்கள் வந்து இதை பயன்படுத்த முடியாது. இந்த தொழிலில் சவாரி இல்லைன்னா பிழைக்க முடியாது. அதனால் நம்ம வந்து மீட்ரு கட்டணத்தை குறைச்சி தான் கேட்குறோம். 60ன்னு கேட்குறோம். 10 ரூபா குறைச்சி தான் கேட்குறோம். பொதுமக்கள்கிட்ட வந்து நிர்பந்திக்கிறாங்க. குறைந்தபட்சமாக ரூ. 100 இருந்தால் தான் வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிர்ணயம் வந்து அவங்களே நிர்பந்திக்கிறாங்க. இந்த சென்ட்ரல்லேருந்து 800 வரதுக்கு வந்து 120 ரூபா 100 ரூபா கேட்குறாங்க. இதே பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லையோ வந்தாங்கன்னா அந்த குறைஞ்ச விலைக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை வந்து அவங்க நிர்பந்திக்கக்கூடாது. இல்லை, அரசு தொடர் கண்காணித்து அதை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால், நடைமுறைப்படுத்தினாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை சார். இப்போ வந்து ஒரு பஸ்ஸை வச்சுன்னு போக்குவரத்து பஸ்ஸு லாஸுன்றாங்க. ட்ரெயினை வச்சுக்கின்னு இப்போ ட்ரெயின் வந்து லாஸு, நாங்கள் வந்து சேவை கட்டணும், அரசு வந்து நிதி கொடுக்கணும், ஈடு செய்யணும்னு சொல்கிறாங்க. ஒரு வாகன பராமரிப்பு மொத்தம் எங்களுது, விபத்து நடந்தால் உயிர் போகிறது எங்களுது, உழைப்பு எங்களுது, முதலீடு எங்களுது, கூலி கொடுக்கறது மக்கள். அரசு கட்டணத்தை நிர்ணயிக்குது. இது ஒரு 3 தரப்பும் சேர்ந்து எடுத்தால் தான் முடிவு அமலாகும். இப்போ கேரளாவில் மீட்ரு கட்டணம் பெட்ரோல் விலை ஏறிச்சின்னு சொன்னால் அந்த முத்தரப்பு கூட்டம் கூட்டி ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சின்னு சொன்னால் அது பங்கரில் கார்டாக தொங்கும். அந்த கார்டை வாங்கி மாட்டிக்கின்னு மீட்டரில் பழைய மீட்ரு தான், அதை மாற்றலாம் தேவையில்லை. 8 ரூபான்னு காட்டிச்சுன்னா இதில் 9 ரூபான்னு காட்டும். அந்த 9 ரூபா குத்துட்டு போயிடுறாங்க. அது எப்படி ஏற்றுறாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் பெட்ரோல் கட்டணம் ஏறும்போது ஏற்றுறாங்க. அதே மாதிரி இங்கே முத்தரப்பு கமிட்டி அமைச்சு அந்த கட்டணத்தை ஏற்றுனாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்களும் எல்லாரும் வந்து ஓட்டுவாங்க. இருந்தால் மாதிரி இல்லை. ஒரு 30% தான் ஓட்டினாங்க. இப்போ 70% மீட்டரை போட்டு ஓட்டுறாங்க. ஓலாவை பேரில் ஓட்டுறாங்க. ஓலாவை பேரே கட்டணத்தை கூட கேட்குது. நீங்கள் அதை வந்து அனுமதிக்கிறீங்க. 10, 20, 30ன்னு போடுறாங்க. எதை அமுக்கணுமோ அதை அமுக்குனா தான் சொல்கிறாங்க. கீழே சின்னதாக ஒரு வரி குத்துறான், உங்கள் விருப்பம்னு சொல்லி. சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனால் ஆட்டோ டிரைவர் இன்றைக்கி 60 வயசு 50 வயசு, இவங்களுக்கு ஆப்பு தெரியாது. இவங்க மீட்ரு போட்டு ஓட்ட தயாராகிறாங்க. ஆப்பில் கூடுதலாக கேட்டு போகுது. தொழிற்சங்கங்கள் மீட்ரு கட்டணத்தை கராராக அமுல்படுத்தணுன்றோம், அரசு தொடர் நடவடிக்கை எடுக்கணுன்றோம். ஆனால் கட்டுப்படியான கட்டணத்தை ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கணுன்றோம். இப்படி 14 ஆண்டுகள் கேப் விட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி அந்த கட்டணத்தில் ஓட்ட முடியும்? அதனால் இது முழுக்க அரசு முயற்சி எடுத்தால் தான் இது முடியுமே தவிர ஆட்டோ டிரைவரோ பொதுமக்களோ எடுத்தால் இது முடியாது. ஊடகவியலாளர்கள் நீங்கள் கொஞ்சம் நியாயத்தை உணர்ந்து இதை வந்து நீங்கள் அரசுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால், முத்தரப்பு கமிட்டி அமைச்சு செயலியை உருவாக்கி மீட்ரு கட்டணத்தை அறிவிச்சுன்னு சொன்னால் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் 7.5 கோடி மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், இல்லையா? அதை நாங்கள் தடை செய்யுங்கன்றோம். ஆப்பே தேவையில்லை. நவீன தொழில்நுட்பம் புறக்கணிக்க முடியல. மக்களுக்கு வீட்டிலேருந்து கிடைக்குது. அந்த நவீன தொழில்நுட்பத்தை யாராலையும் புறக்கணிக்க முடியாது. அனுமதிங்க. ஆனால் அதை அரசு தொடங்குச்சின்னு சொன்னால் இந்த கூடுதல் கட்டணத்தை போட தேவையில்லையே. வேலைவாய்ப்பு கிடைக்கும். முதலீட்டுக்கு எங்கள் நலவாரியத்துறையிலேருந்து ஃபண்டு எடுத்துங்கன்னு சொல்கிறோம். புதிய வேலை, அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எங்களுக்கு தொலைநோக்கு பார்வையோட தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் இது. ஆட்டோவுக்கு சம்மந்தப்பட்ட மட்டும் ஆட்டோ தொழிலாளிக்கு மட்டும் இல்லை இந்த ஆப்பு. தமிழ்நாட்டில் வாழ்கிற 7.5 கோடி மக்களுக்கும் இந்த ஆப் உதவும். ஆப்புன்றது இது ஆட்டோவுக்கு மட்டும் இல்லை. ஸ்விக்கி சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்க, எலக்ட்ரிஷியன் புக் பண்ண. அப்போ ஒரு ஆப்பை ஏன் அரசு தொடங்கக்கூடாது? ஒரு சாதாரண இன்ஜினியர் ஆப்பை தொடங்கி பண்ணுறாங்கன்னு சொன்னால் புதிய வேலை வாய்ப்பை முன்ன தான் பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆட்சி, முதலாளித்துவ ஆட்சி. இந்த ஆட்சி மாறி இருக்கும் தான் வந்தோம். இப்போ மக்கள் செல்வாக்கு இருக்குது, தொழிலாளியினுடைய செல்வாக்கு இருக்குது. அப்போ அரசு ஏன் இந்த ஆப்பை தொடங்கி செய்யக்கூடாது? நீங்கள் தீர்வை நோக்கி தான் சொல்லணுமே தவிர பிரச்சனையை சொல்லுவது நம்ம வேலை இல்லை. நாங்கள் பிரச்சனையை சொல்லி தீர்வை சொல்கிறோம். தீர்வுக்கான நிதியை எடுத்துங்கன்றோம், ஒத்துழைங்கன்றோம். அரசு ஆப்பை தொடங்கலை. முன்ன ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அது ஒரு குழு அமைச்சாங்க. குழு அமைச்ச பிறகு தான் அவங்க நேர்மையான அதிகாரி இப்பவும் இருக்காங்க. அந்த அதிகாரி குழு அமைச்ச பிறகு தான் 300 ரூபாய் எடுத்து இந்த ஓலா உபேர் ரபிட்டோ 1000 ரூபாய் ஓட்டினா 300 ரூபா கமிஷன் கொடுக்கணும். அரசு தொடங்குதுன்னு ஒரு குழு அறிவித்த பிறகு தான் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் 45 ரூபாவோடு நின்றுது. 250 ரூபாய் எங்களுக்கு மிச்சமாச்சு. அதை இப்போ அரசு ஆப்பை தொடங்குச்சின்னு சொன்னால் இந்த கட்டணம் 10, 20, 30லாம் இருக்காது. கட்டணம் 60, 30, 60-30க்கு புக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓட்ட போகிறோம். அப்போ எதுக்கு அரசுக்கு? நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் சார், இது கைப்புண்ணுக்கு எதுக்கு ஆதாரம்? அஞ்சலை நீங்கள் போனீங்கன்னா அரசு உடனே எத்தலாம் ஒரே நாளில்.
5.5 லட்சம் சவாரி ஆகுது. இன்றைக்கி 2 லட்சம் சவாரி டூ வீலருக்கு போயிடுச்சு. 3.5 லட்சம் ஆட்டோ பார்க்குறாங்க. அந்த ஆட்டோவில் 70 ரூபா வாங்குறாங்க. இது சிஸ்டம் வருது. ஒரே நாள் நடவடிக்கை எடுத்து அந்த ஆப்பை நடவடிக்கை எடுக்கலாமே. அரசுக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, தொழிற்சங்கங்கள் அதை செய்யுன்னு சொல்கிறோம். 70 ரூபாய் நான் புக் பண்ணுறேன், 20 ரூபாய்க்கு வர முடியாது, 100 ரூபா கொடுங்க, 120 ரூபா கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது 100% நடக்குதுங்க. 90% அந்த சவாரியே கிடைக்காத, ஆப்பில் சவாரி கிடைக்காத வெயிட்டிங்கில் இருக்காங்க. எல்லாருமே வேணும் வேணான்ற ஆப்ஷனை குத்துறது கரெக்டுன்றீங்க. அப்போ அந்த கரெக்டையும் நாங்கள் கூடாது எடுங்கன்றோம். இல்லாதையும் 70% ஆட்டோ ஓட்டுநர் போகிறாங்க. எந்த துறையிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பது இருக்குது. அதை தீர்க்கத்தும் தொடர் கண்காணிப்பும் இருந்தால் தான் முடியும். இந்த அரசு தொடங்கி 100 நாள் கொடுக்கணும்னு இருக்கிறேங்க. 100 நாள் வரையும் எந்த இயக்கமும் நடத்தக்கூடாதுன்னு இருந்தோம். 100 நாள் முடிஞ்சிச்சு. போக்குவரத்து மானியம் 28, அதில் அறிவிக்கத்தா நாளைக்கு போக்குவரத்து ஆணையர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுற வகையில் ஸ்டிக்கரை கடந்த 10 ஆண்டுகளாக போராடினதில் அதையும் நிவர்த்தி செஞ்சுருக்காங்க. அதனால் 28 நாளைக்கு 27 கூட்டத்தில் அவங்க அறிவிக்கலைனாலும், 28 முதலமைச்சர் அறிவிக்கலைனாலும், உடனடியாக 29ஆம் தேதி அனைத்து சங்கங்களை கூடி பேசி மிக வலுவான போராட்டத்தை நடத்துவோம். இப்போ எங்கள் தலைமையில் 20 தொழிற்சங்கங்கள் இருக்குது. அந்த அத்தனை தொழிற்சங்கங்களும் வாய்ப்பை கொடுப்போன்னு வெயிட் பண்ணுறோம்.